வணக்கம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, நடிகர் குரு சோமசுந்தரம் நடிச்சு வெளியே வந்திருக்கும் திரைப்படம் பாட்டில் ராஜா படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வாங்க பார்த்துருவோம். இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகன் ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கிறாரு. ஆனா கதாநாயகனுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, அவரு மாதிரி ஒரு குடிகாரர் வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர் தான் இந்த படத்தோட நடிகர். அதாவது இந்த கதாபாத்திரம் நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள். இவங்க ஒரு வருஷம் 2 வருஷமா லவ் பண்றாங்க, கதாநாயகி சஞ்சனாவும் இவங்களும். ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு 2 வருஷமா லவ் பண்றவங்க. இவர் கதாநாயகன் இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா இருப்பாரா, தெரியாமையே லவ் பண்றாங்களா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு பிரமாதமான சீன்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் வைக்கல, காட்டல. அதே மாதிரி இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அந்த மாதிரிலாம் குடும்பத்துலலாம் அந்த அளவுக்கு யாருன்னு சொல்லிலாம் இந்த கதையில காட்டல. ஆனா ஒரு மனுஷன் ஒரு குடிகாரனா இருந்தா, அதாவது ஒரு குடிகாரனா இருந்தா ஒரு குடும்பம் எப்படி அழியுது, அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படம் காமெடியாவே தான் போயிருக்கு. நல்ல காமெடி தான் போயிருக்கு. சில இடத்துல அங்கங்க சில இடத்துல லேக் இருந்தாலும், ஆனா இந்த படம் நல்ல காமெடியா போயிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே அழாதவங்க கூட அழுதுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அதாவது சில தியேட்டர்கள் இந்த படத்துக்கு கூட்டம் இல்லை, சில தியேட்டர்கள் இந்த படம் நிறைய கூட்டம் இருக்கு. நம்ம அது சொல்லக்கூடாது. ஆனா இந்த படத்துல செகண்ட் ஆஃப் எமோஷன் டிராமா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா முக்கியமா இந்த படங்கள்லாம் யார் பார்க்கணும்னா, அதிகமா குடிச்சுன்னு இருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா நிஜ வாழ்க்கையில எத்தனோ பேர் இருக்காங்க. இந்த படத்துல காட்டி தான் அவங்க எல்லாம் குடிக்காரன்னு நம்ம சொல்ல இது பண்ண முடியாது. ஏன்னா நிஜ வாழ்க்கையில எத்தனோ குடிக்காரங்க. அந்த மாதிரி ஒரு குடிகாரங்களா இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். அதாவது இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்க 2K கிட்ஸ் கூட சில குடியால இன்னும் கெட்டு போய்தான் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள், அதாவது எல்லா இளைஞர்களும் சொல்ல முடியாது, நிறைய இளைஞர்கள் இப்போ பாத்தீங்கன்னா குடியால கெட்டு போறாங்க. சில சமயம் சில பேர் ரொம்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரவுன் சுகர் கஞ்செல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கக்கூடியவர்களா இந்த படத்தை அவசியம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த குடும்பத்துல செகண்ட் ஹாஃப்ல அந்த குடியால அந்த கதாநாயகன் எப்படிப்பட்ட ஒரு முடிவை சந்திக்கிறான்ட்டு இந்த படத்துல ரொம்ப சோகமா காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்காக இந்த படத்தை ரொம்ப அழகா செகண்ட் ஹாஃப்ல எடுத்திருக்காங்க. சில லாஜிக்கா நம்ம பார்க்க கூடாது, ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் நம்ம என்னதான் ரொம்ப சோகமாவும் அலற மாதிரி இருந்தா கூட நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்க்காம இந்த படத்தை பாருங்க. ஆனா இந்த குடிகாரனால கதாநாயகன் குடும்பம் எப்படி அழியுது, எந்த மாதிரி சூழ்நிலை இந்த படம் குடும்பம் அழியுதுன்னு ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதை நீங்க படத்துல போய் அவசியம் பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்டா, இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியாது. படம் கண்டிப்பா இந்த மாதிரி படம் வந்திருக்கு. அதாவது பழைய படம் சொன்னா தேங்காய் சீனிவாசன் அவர்கள், KR விஜயா, நடிகர் விஜயகுமார் அவர்கள் நடித்த நான் குடித்துக் கொண்டேன் இருப்பேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா சாரம். அதாவது அந்த படத்துல சூர்யராஜன் இருப்பாரு, அவர் நல்ல ஒரு நடிகர். அவரும் ஒரு பெரிய குடிகாரன். தேங்காய் சீனிவாசன் அவர்களை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, திருந்த முடியாத அளவுக்கு அவர் மனைவி எவ்வளவு முயற்சி பண்ணுவாரு திருத்தத்துக்கு. ஆனா அவர் திருந்த மாட்டாரு. ஆனா அவர் திருத்த முயற்சி பண்ணியும் அப்படியே மறுபடியும் அவர் குடிக்க போய் குடி வெறியில அவர் பொண்ணையே கெடுக்க போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அப்படிப்பட்ட ஒரு படம் நான் குடித்துக் கொண்டிருப்பேன். அதே மாதிரி நடிகரும் டைரக்டருமான டி ராஜேந்திரன் அவர்கள் உறவை காத்த கிளி அந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாரு. கதாநாயகி சரிதா, கதாநாயகன் டி ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் தம்பி டபுள் ரோல் நடிச்சிருப்பாங்க உறவை காத்த கிளி. அந்த படத்துலயும் அண்ணங்காரனோட கேரக்டர் ஒரு குறியால எப்படி அந்த குடும்பம் அழியுது
இது ரொம்ப அந்த படத்தை பார்த்தாவே அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் அந்த கதாநாயகனோட டி ராஜேந்திரோட முடிவு, அவர் என்னால் குடியை நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு பாய்சன் பாட்டிலில் கலந்து அவர் குடும்பத்தை அப்படியே ஒன்றா உட்காந்து அவங்க சாப்பாடுலாம் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு அந்த விஷத்தை கொடுத்த சாராயத்தை அப்படியே அவர் குடிப்பாரு. பார்த்தீங்களா, ரொம்ப சோகமான முடிவு. அந்த மாதிரி படத்தை பார்த்து இன்னும் ஜனங்க வந்து நான் குடித்துக் கொண்டே இருப்பேன், டி ராஜேந்திர அவர்கள் நடித்த உறவை காத்த கிளி, இந்த திரைப்படத்தை பார்த்தே திருந்தாதவங்க குரு சோமசுந்தரம் அவர்கள் நடித்த வெளியே வந்திருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா படத்தை பார்த்து குடிகாரங்க திருந்துவாங்களா? சொல்லுங்க, குடிகாரங்க திருந்துவாங்களா? அது எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்து இப்போனா பார்த்து மேற்கொண்டு ஒன்னா திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தை வந்து ஜனங்க போய் பார்க்கணும். ஏன்னா ஒயின் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி பாப்பரா எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. சாராயம் பாட்டு விற்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதாவது தண்ணி வந்து சேல்ஸ் ஆகுத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதை நிறுத்தினா இவங்களாம் வந்து குடிகாரங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கூட திருந்த முடியாது, சாராயம் வந்து இதுவாயிடும். ஸோ அதனால பர்மிஷன் வாங்கி பாப்பரா பண்றாங்க. குடிங்க, ஏன்னா யாரும் உங்களால திருத்த முடியாது, நம்ம சொல்லியும் படத்துல சொல்லியும் திருத்த முடியாது. அளவோடு குடிக்க கத்துங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துல பாடியிருப்பாரு, திருடனாய் பார்த்து திருண்டால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இது வந்து அவரோட கருத்து. என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து என்னன்னா, குடிகாரனாய் பார்த்து திருண்டால் விட்டால் குடியை ஒழிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கங்க, குடிகாரனாய் பார்த்து திருண்டால் விட்டால் குடியை ஒழிக்க முடியாது. இந்த படத்தை வந்து நல்ல படம், நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல குரு சோமசுந்தரம் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துல அப்படியே வாழ்ந்திருக்காரு. அது எப்படிப்பட்ட அந்த குடும்ப சீரழியுதுன்னு கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல இது என்ன நடக்குதுன்ட்டு நீங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி, செகண்ட் ஹாஃப்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி. ஸோ வந்து இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல நம்பி பாருங்க. முக்கியமா இந்த படத்தை வந்து குடிகாரனுங்க அதிகமா பாருங்க. இந்த படத்தை அப்போவாது பார்த்து குடும்பத்தை மதிச்சு திருந்துங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கவங்கள மனைவி பேச்சை கேட்டு நடைங்க. இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகைங்க எல்லாமே கதாபாத்திரம் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து கதாநாயகன் குரு சோமசுந்தரம், ஜான் விஜய், ஆண்டனி, மாறன், கதாநாயகி சஞ்சனா மற்றும் பலர். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு PS ரஞ்சித், இந்த படத்தோட டைரக்டர் தினகரன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்து எடுத்திருக்காரு, நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வந்து மக்கள் பார்த்துட்டு ஒரு பெரிய வணக்கம் போடணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாரும் போய் இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும். மெயின் குரு சோமசுந்தரம் அவர்கள் கதாபாத்திரம் ரொம்ப மனசுலயே நிக்குது. அப்பப்போ சில இடத்துல வந்து காமெடிலாம் வந்து போயிருக்கு. அவங்களோட கதாபாத்திரமும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட திரைப்படத்தை எல்லாரும் தியேட்டர்ல நம்பி ஒரு தடவை பாருங்க. முக்கியமா குடிகாரன் போய் இந்த படத்தை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் ராதா திரைப்படத்தின் திரை விமர்சனம் நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து கல்லாப்பட்டி யூடியூப் சேனல் தமிழை பதிவு பண்ணுங்க.